இங்க ஒருத்தருக்கு பெண் குழந்தை பிறக்க தான் பொண்ணை வீரமா வளர்க்கணும்னு ஆசைப்படுறாரு. அவர் மச்சான பொண்ணுங்க எப்பயும் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி தான் வளர்க்கணும், அதான் நமக்கு நல்லதுன்னு சொல்ல அப்பையில இருந்து பொண்ணு விளையாடுறதுக்கு டெடி பியர் கேட்டுனா பையன் விளையாண்டு இருந்த கார் பொம்மை எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. போட்டுக்கிறதுக்கு புது ட்ரெஸ் கேட்டுனா பையனோட ட்ரெஸ் ஆல்டர்னேட் பண்ணி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு அவ என்ன ஆசைப்பட்டு கேட்டாலும் அதை வாங்கி தராம கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க. ஸ்கூல்ல டூருக்கு கூப்பிட்டு போறாங்க, நான் போகணும்னு சொன்னா கூட அவங்க பையனை மட்டும் அனுப்பிச்சு விட்டு அவங்க பொண்ணு வீட்டிலே வச்சிருப்பாங்க. சரின்ட்டு அவளும் வெறித்தனமா படிச்சு நல்ல மார்க் எடுத்து பிடிச்ச காலேஜ்ல பிடிச்ச டிபார்ட்மெண்ட் போலான்னு பார்த்தா அந்த பொண்ணோட மாமாவோ பொண்ணுங்க தூரமா போய் படிக்கிறது சேஃப் இல்லைன்னு சொல்ல அவங்க அப்பாவோ லோக்கல் காலேஜ் அந்த பொண்ணுக்கு பிடிக்காத டிபார்ட்மெண்ட்ல சேர்த்து விட்டுருவாரு. ஹீரோயினும் வேண்டா வெறுப்பா அங்க போய் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அங்க இருக்கிற ஒரு வாத்தியாரோ பொண்ணுங்கன்னா இண்டிபெண்டா இருக்கணும், வீரமா இருக்கணும்னு சொல்லிட்டு பொண்ணுங்களை பத்தி உயர்வா பேச அந்த சாரை ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு நாள் சாரே வந்து ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ண ஹீரோயினும் பதட்டத்திலே போய் அவ ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல சார் மாதிரி ஒரு நல்லவர் யாருக்கும் கிடைக்க மாட்டாருன்னு சொல்ல ஹீரோயினும் போய் ப்ரப்போஸ் பண்றா. ஒரு நாள் காலேஜ்ல டான்ஸ் காம்படிஷன் வைக்க அதில் கலந்துக்கலாம்னு சொல்லிட்டு போய் பர்மிஷன் கேட்டனா அதுக்கு அவனும் அதெல்லாம் நீ கலந்துக்க கூடாதுன்னு மறுத்துருவான். அது மட்டும் இல்லாம நைட்டு 12 மணி வரைக்கும் யாரு கூட நீ பேசிட்டு இருக்கன்னு சந்தேகப்படவும் ஆரம்பிச்சிருவான். அப்ப அவ ஒரு நாள் லைப்ரரியில புக் எடுத்துட்டு இருக்கும் போது எடுப்பு தெரிய அது அங்க இருந்த பசங்களும் பாத்துருவாங்க. இதை பார்த்து அவனும் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டனா எனக்கு பிடிக்காதுன்னு ஹீரோயின் அடிக்கவே செஞ்சிருவான். இவனும் மத்த ஆம்பளைங்க மாதிரி தான் சொல்லிட்டு ஹீரோயின் புரிஞ்சுக்க, ஆனா இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சு பெரிய பிரச்சனையாயிடும். காலேஜுக்கு படிக்க அனுப்புனா லவ் பண்றேன்னு அவங்க அப்பா திட்ட உன்னை இப்படி விட்டா சரிப்பட்டு வராது, உனக்கு சீக்கிரமா ஒரு மாப்பிளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க மாமா முடிவு பண்றாரு. இதை கேட்ட ஹீரோயின் நான் லவ் எல்லாம் பண்ணல, நான் படிக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளவுதான் கெஞ்சினாலும் பக்கத்து ஊர்ல பெரிய வியாபாரியான நம்ம ஹீரோவை பார்த்து கல்யாணமும் பண்ணி வச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் நைட்ல ஹீரோயின் பால் குடிச்சிருக்கு, அது வாயில ஒட்டிட்டு இருக்கிறத பார்த்த ஹீரோ அதை தொடக்கலாம் கிட்ட வர ஹீரோயின் எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும்னு சொன்ன உடனே ஹீரோ அமைதியா கீழே போய் படுத்துருவான். அடுத்த நாள் காலையில இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோ அவங்க மாமா கிட்ட சொல்ல பொண்ணுங்கள்லாம் கொஞ்சம் விட்டு தான் பிடிக்கணும், நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு மாப்ளன்னு சொல்ல ஹீரோவும் வேண்ட வரப்பா வெயிட் பண்றான். ஹீரோயினோ புகுந்த வீட்டுக்கு கிளம்ப சுத்தி இருக்கிறவங்களும் ஒரேடியா போன மாதிரி கதறி கதறி அழுவானுங்க. ஹீரோயினும் யாரா இவனுங்கன்னு சொல்லிட்டு கோவத்தோட பார்த்துட்டு கிளம்பிடுவா.